தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பின் சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி இணைப்பில் இருக்கிறார். லக்ஷ்மணன் பழனி, முழு விவரங்கள் என்ன? பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், கால முறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது தமிழ்நாடு சத்துணவு அங்காடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஊதியம் உயர்வு, பணி நிரந்தரம் வழங்க கோரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தற்பொழுது பார்த்தோம் என்றால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே இந்த பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை வைத்து கடந்த 14 வருடங்களாக தொடர் கோரிக்கைகள் வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத நிலையில் தான் தற்பொழுது 2வது நாளாக அங்கன்வாடி ஊழியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்று தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடிகள் மற்றும் தொடக்க பள்ளியில் பயின்றக்கூடிய இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் தான் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இவர்கள் முன்கூட்டியே எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியம் உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள், பல கட்ட கோரிக்கைகள் வைத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக முதற்கட்ட போராட்டத்தை தொடங்கியிருந்தனர். அப்பொழுது பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு 3,000க்கும் மேற்பட்டோர் சென்னை எழும்பூரில் இருந்து முதலமைச்சரை சந்திக்கும் பேரணி நடத்தினர். அந்த வகையில் பேரணி நடத்திய 3,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். முதலமைச்சரிடம் சென்று மனு கொடுக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அதனை கண்டிக்கும் விதமாக தான் 2வது நாளாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த போராட்டமானது 2ஆம் கட்டமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் இறுதியாக இன்று மாலை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளியானது. இந்த போராட்டமானது சுமூகமான முறையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இல்லை என்றால் இந்த பேச்சுவார்த்தையானது உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மீண்டும் நாளை முதல் போராட்டம் இன்னும் தீவிரமாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் தமிழ் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய அங்கன் ஊழியர்கள் பொறுத்தவரையுமே பணியை புறக்கணித்துதான் தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை கையிலடக்கியுள்ளோம். உடனடியாக எங்களுக்கு இந்த கோரிக்கை குறித்து பரிசீலனை செய்து இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும். அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமாக நடைபெறும் எனவும் நாங்கள் பணியை புறக்கணித்துதான் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் குழந்தைகளுக்கு இந்த உணவுகளை ஒரு பக்கம் சமைத்து கொடுத்து விட்டுதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆனால் எங்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாங்கள் முழுவதுமாக, அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணியாளர்கள் முழு பணியும் புறக்கணித்து விட்டு இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் உடனடியாக எங்களுடைய கோரிக்கை குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள அரசு கால அவகாசம் வழங்காமல் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என ஒரு கோரிக்கையை முன்வைத்து 2வது நாளாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன். பேச போன போயிட்டு